ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டார். இங்கே பார்க்கவும் நீர் என்னை காண்கின்ற தேவன். ஆகாரை குறித்து பார்க்கிற வேதத்துல ஆகாருக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும், அவர் கவலைகள் மத்தியிலே நடந்தாலும், கண்ணீர் மத்தியிலே காணப்பட்டாலும், தேவன் அவளை என்ன பண்ணினார்? அவருடைய அழுகுரலை கேட்டார், அவரை கண்டார் என்று பார்க்கிறோம். அவளுடைய எல்லா கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணினார்? மாற்றிக்கொண்டார். அவள் எந்த நிலைமையிலிருந்து வந்தார், அவள் எந்த இடத்துல இருந்தார், இப்போ எந்த இடத்துக்கு போய்கொண்டு இருக்கிறார் என்று கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் அவளுடைய ஏக்கங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார். அதனாலதான் அவர் சொல்றார், தேவன் என்னை கண்டபடினால நீர் என்னை காண்கின்ற தேவன். அவர் நம்மளுக்கு காண்கின்ற தேவனா இருக்கிறார். இந்த நாட்கள்ல நம்ம எத்தனையோ பேர் நினைக்கலாம், நான் அழுகை மத்தியில் இருக்கிறேன், கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறேன். நம்மளுடைய அழுகுரலை அவர் என்ன பண்றார்? பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நம்மளுடைய கஷ்டத்தை அவர் என்ன பண்ணுகிறார்? பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்ணுகிறார்? நம்மளுடைய சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அதனாலதான் நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று அவர் என்ன பண்ணார்? நம்மளுடைய வாழ்க்கையில அந்த காண்கின்ற தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு. எனக்கு இந்த நாட்களில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, கவலைகள் மத்தியில் வந்தாலும் பரவாயில்ல, கஷ்டங்கள் மத்தியில் நான் கடந்தாலும் பரவாயில்ல, என்னை காண்கின்ற தேவன் என்னை என்ன பண்ணுகிறார்? பாதுகாத்து வழி நடத்துகிறார் என்ற நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ளாக இந்த நாளிலே காணப்பட்டுச்சுன்னு சொன்னால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவராயிருப்பார். கண்களை மூடி, நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதிங்க, ஒரு பலத்த கரம் எங்களோடு கூட வழி நடத்துவதாக ஆளுகை செய்யுங்க. இயேசு நம்பிக்கை நல்ல பிதாவே, ஆமென்.